نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்கே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமியிருக்கின்ற நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் சிந்திக்க வேண்டிய, செயலாற்ற வேண்டிய ஒரு தருணம் உலகளாவிய அளவிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. சிந்தனையாளன்தான் மூமின் என்றாலும் கூட சில நேரங்களில் சில விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தருணங்கள் இருக்கிறது. அப்படி இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய, அதிகம் சிந்திக்க வேண்டிய, அதிகம் செயலாற்ற வேண்டிய ஒரு விஷயம் ஊடகத்துறை, செய்தி தொடர்பு சாதனங்கள். இன்றைக்கு நாம் எல்லோருமே இதை பற்றி கவலைப்படுவதுண்டு. மாலை மலரனுடைய ஹெட்டிங் வருகிறது, கன்னியாகுமரி கடற்கரையோரத்தில் தேங்காப்பட்டணத்தில் 6 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டார்கள். யார் எங்கிருந்து எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்தாலும் அவர்களுடைய பெயர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் உடனே அவர்கள் தீவிரவாதிகள். இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய தலை சிறந்த ஜனநாயக நாடான நம்முடைய இந்தியா இன்ஷா அல்லாஹ் 2030 வல்லரசாக போகிறோம் என்று சூளுரைத்து விட்டு அதற்கான சரியான நிர்வாக திறன் இல்லாதவர்கள் அந்த பதவியிலே அமர்ந்து கொண்டு அந்த நிர்வாகங்கள் சீர்குலைகின்ற பொழுது வல்லரசாக வேண்டிய இந்தியா எங்கே மிக தரம் தாழ்ந்து விடுமோ என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற அளவிற்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு இன்றைக்கு எல்லோருடைய கவலையும் பணவீக்கம் அதிகமாகி விடுமோ, பெட்ரோலினுடைய விலை இன்னும் அதிகரிக்குமோ, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விடுமோ என்று கவலைப்படுகின்ற அளவிற்கு இந்தியாவினுடைய நிர்வாகம் சீர்குலைந்து வருகின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் இது மாதிரியான பிரச்சனைகள் ஆளும் கட்சிக்கு ஏற்படுகிறதோ, அது எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் சரி, அந்த கட்சிகளுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது தினத்தந்தியினுடைய தலையங்கத்தில் வருவது யதார்த்தமானது. நேபாள எல்லையில் யாசின் கைது செய்யப்படுவதெல்லாம் இதெல்லாம் யதார்த்தமானதுதான்.
முஸ்லிம் சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருந்ததுதான். அவர்களுக்கு அவர்களுடைய நிர்வாக சிக்கலை தீர்ப்பதற்கு முஸ்லிம்கள் பலிகடா. இந்த போலீஸ் அதிகாரிக்காவது ப்ரமோஷன் ஆக வேண்டும் என்று சொன்னால் தாடி வைத்த சில இளைஞர்களை கைது செய்து இவர்கள் கன்னியாகுமரியில் தலைமறைவாக இருந்தவர்கள் என்று எந்த கேஸிலும் அவர்களால் போட முடியும். அதை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை முஸ்லிம் சமூகத்திற்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் வேண்டுமானால் பிதற்றிக் கொள்ளலாம், 24 அமைப்புகள் எங்களுக்கு இருக்கிறது என்று. ஒரு முஸ்லிம் கைது செய்யப்பட்டால் அவனுக்குரிய உரிமைகளை சொல்வதற்கு அவன் ஏதாவது அமைப்புகளை சார்ந்திருந்தால் மட்டுமே அந்த அமைப்பு வருகிறதை தவிர பொதுவாக முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு சிரமமான ஒரு சூழ்நிலை தான். ஆக சகோதரர்களே, இது மாதிரியான தலையங்கங்களை பார்க்கின்ற பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? அதுதான் இன்றைக்கு ஜும்மாவினுடைய கருத்து. இது சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டி நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டு அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, மறுமை நாளை எதிர்பார்த்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. என்றால் இது மாதிரியான காலச்சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவில் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத முஸ்லிம் சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலச்சூழல் இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. நாம தள்ளப்படாம சிந்திக்கிறதே இல்லை. யதார்த்தமாக முஸ்லிம் எல்லா காரியத்தையும் சிந்தித்து அதற்கு தகுந்த பிரிகாஷனோடு இருக்க வேண்டும். ஆனா முஸ்லிம் சமூகம் நிர்பந்தப்படுத்தப்பட்டும் அதற்கு உள்ளாக்கப்பட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, முஸ்லிம்கள் செய்தி ஊடகங்களிலே எதிரிகளாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய உலகத்தில் செய்தி ஊடகங்களுக்கு மத்தியிலே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கும். வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் ஒரே மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, கிறிஸ்தவ சமூகமாக இருந்தாலும் கூட, வெள்ளையர்கள் செய்தால் அது சேவையாகவும், கருப்பர்கள் செய்தால் அது தரம் கெட்டதாகவும் சித்தரிக்கப்படக்கூடிய மேலை நாட்டு கலாச்சாரத்தை தாண்டி நம்முடைய பாரதத்தில், இந்தியாவில் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அது தேச விரோத செயலாகவும், முஸ்லிம் அல்லாதவர்கள் தேச விரோத செயலை செய்திருந்தால் அதை கண்டுகொள்ளாமலும் இருக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களினுடைய நிர்வாக இயக்குநர்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறது. அதில் குறிப்பா நாம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தேசிய கொடியை அவமதிப்பது அப்படிங்கிற ஒரு செய்தி சுதந்திர காலம் தொட்டே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. குறிப்பாக 90களுக்கு பின்னால் இந்த செய்தி பிரபல்யமாகி கொண்டே இருக்கிறது. தேசிய கொடியை முதலாக வடிவமைத்தது ஒரு முஸ்லிம் பெண்மணி. தேசிய கொடியை, இந்தியாவினுடைய தேசிய கொடியை முதலாக வடிவமைத்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் நாளேடுகளில், செய்தி ஊடகங்களில் முஸ்லிம்கள் ஏதாவது தேசிய கொடியை ஏற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தவறுகளை தேச விரோத செயல்களாகவே சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் கிராமம். அந்த கிராமத்தில் தேசிய கொடியை ஏற்றக்கூடிய கொடிக்கு அருகாமையில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் யாரோ செருப்பை தொங்க விட்டு விட்டார்கள். உடனே எல்லா பத்திரிகைகளும், குறிப்பாக வார பத்திரிகைகள் அந்த செய்தியை மிக பெரிதாக மாற்றியது. புதுமடத்தில் உள்ள எல்லா முஸ்லிம் மாணவர்களும், அது ஒரு துவக்கப்பள்ளினா 5ஆம் கிளாஸ் 5வது வகுப்பு வரைக்கும் தான் இருக்கும். அப்ப 10 வயசு வரைக்கும் உள்ளவன் தான் அங்க படிப்பான். இவர்கள் ஏதோ தீவிரவாத சக்திகளுடைய பின்னணியில் செயல்படுகிறார்களா? யாரு? 4ஆம் கிளாஸ் படிக்கிறவனும் 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன். வார பத்திரிகைகள், அதுவும் புலனாய்வோடு
ஆய்வு செய்து செய்தி அறிவிக்கக்கூடிய வார பத்திரிகைகள், வீரப்பனை போய் சந்திச்சிட்டு வந்து செய்தியை வெளியிடக்கூடிய பத்திரிகைகள் எப்படி புலனாய்வு செய்யறாங்க பாருங்க. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது முஸ்லிம் பள்ளிக்கூடம் என்ற காரணத்தினால் முஸ்லிம்கள் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திரத்திற்கு தாங்களும் பங்காளிகள் என்று வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்தை மாற்றி அமைக்கிறது இன்றைக்கு ஊடகங்கள். பெரிய பிரச்சனையாச்சு. 10 வயது மாணவர்கள் 5 பேர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். கோர்ட்ல வழக்கு போச்சு. அவர்களுடைய பெற்றவர்கள் ஏதோ தேச விரோதிகளை போன்று பார்க்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் காஷ்மீர்ல கொடியேற்றுறாங்க. ராணுவம் இருக்கிறது. ராணுவம் யாரு? தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒரு ராணுவ அமைச்சர் இருக்கிறார். தேசிய கொடியை தலைகீழா ஏத்துறான். அரை மணி நேரம் கழிச்சுதான் ராணுவ அதிகாரிக்கு அது தெரியுது. இந்திய தேசத்தினுடைய எல்கையில் நின்று பாதுகாக்க வேண்டியவர்கள் தேசிய கொடியை எப்படி ஏற்ற வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள். இவன் எப்படி இந்தியாவை பாதுகாப்பான்? அப்புறம் ஏன் மியான்மரினுடைய ராணுவம் இந்தியாவிற்குள் ஊடுருவியது அப்படிங்கிற செய்தி ஏன் பத்திரிகையில் வராது? இவர்களுக்கு காஷ்மீரில் இருந்து இஸ்லாமிய பெண்களை கற்பழிப்பதற்கே நேரம் போதவில்லை. அப்புறம் எங்க தேசிய கொடியை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு? இந்த செய்தி கட்டம் கட்டப்பட்டு ஓரமாக வந்தது. ஹூப்ளியில, கர்நாடகாவில் ஹூப்ளியில முஸ்லிம்கள் பெருநாள் தொழுகை நடத்தக்கூடிய ஈத்கா மைதானம். பொதுவாக முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அணிவகுத்து நின்றாலே பாசிச சக்திகளுக்கு ஒரு பதட்டம். சும்மா நிற்பான். ஒரு ஆயுதமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவன் டவுசர் போட்டுட்டு இன் பண்ணிட்டு கையில கட்டைகளோடு ஆயுதங்களோடு சூலாயுதங்களோடு பெண்கள் அமைப்பினர்கள் துப்பாக்கி சூடும் பயிற்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகத்துக்கும் எந்த பயமும் இருக்காது. முஸ்லிம் அணிவகுத்து நிற்பான். எதுக்கு? அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டி தொடுகிறதுக்கு. ஈத்கால பெருநாள் அன்னைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்களா? இதை பார்த்த உடனே ஒரு பயம். முஸ்லிம்கள் வெறுமனே அணிவகுத்து நின்றாலே அது பாசிச சக்திகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத முஸ்லிம்கள் உணரணும். முதல்ல அதை என்ன செய்யணும்? ஆயுதம் வேண்டாம், சூலாயுதம் வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், ரசாயன ஆயுதம் வேண்டாம், சும்மா அணிவகுத்து நின்னா போதும். அதனாலதான் பத்ரில் அல்லாஹ் தஆலா மலாயிகத்துமார்களை கொண்டு உதவி செய்தான். பத்ரில் முஸ்லிம்கள் அணிவகுத்து தானங்க நின்னாங்க. வாளே இல்லையே நிறைய பேருக்கு. முஸ்லிம்களுடைய அணிவகுப்பு கூட எதிரிகளுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது. ராணுவ அணிவகுப்பு அல்ல, அல்லாஹ்விற்கு முன்னால் தக்பீர் கட்டி நிற்கக்கூடிய அணிவகுப்பு. அதனாலதான் மொசாட் பார்த்தான், இவன் எல்லாருமே சேர்ந்து ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடினா அணிவகுப்பு பெருசாயிரும். அதனால தனித்தனியா கொண்டாடு. 25 பேர் ஒரு அணிவகுப்பு, 50 பேர் ஒரு அணிவகுப்பு. இப்போ என்ன, அவனுக்கு அணிவகுப்பை பார்த்து பயந்தா இருந்தாலும் 500 பேர் நிக்கிறதுங்க, 5000 பேர் நிக்கிறதுங்க, 50 பேர் நிக்கிறதுங்க. இப்போ ஒரு மனசுல பாசிச சக்திகளுக்கு ஒரு பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இவன் அணிவகுப்பை தனித்தனியா நடத்துறான். மலாயிகத்துமார்கள் 50 பேர்ல சேர்றதா, 500 பேர்ல சேர்றதா, 5000 பேர்ல சேர்றதா? மலாயிகத்துமார்கள் வர்றதே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ. அப்ப நாம இன்னைக்கு அந்த அணிவகுப்பையே பிரித்து வைத்திருக்கிறோம். இந்த ஹூப்ளியில இந்த ஈத்கா திடல் மேல முஸ்லிம்கள் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு ஈத்காக்கள்ல பிரச்சனை. ஏன்னா முஸ்லிம்கள் ஒன்று சேர்றதை யாருமே விரும்புறது கிடையாது. உடனே உமா பாரதி ஒரு பெரிய போராட்டமாக, போராளியாக தன்னை சித்தரித்துக் கொண்டு ஈத்கா மைதானத்தில் தேசிய கொடி ஏற்ற போகிறோம். நம்ம என்ன ஏற்ற மாட்டோம்னா சொன்னோம். முஸ்லிம்கள் இந்த கடந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தமிழகம் எங்கும் தடை விதிக்கப்பட்டது. நாம் என்ன தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் என்று சொன்னோமா? இல்ல தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கூட்டமா? இல்லை சகோதரர்களே. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிகிறது. பாகிஸ்தான் முஸ்லிம் லீகினுடைய தலைவராக முகமது அலி ஜின்னா இருக்கிறார். முஸ்லிம் லீக் என்று இருந்தது, பாகிஸ்தான் முஸ்லிம் லீகாக மாறியதற்கு பின்னால் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகாக மாறியது. முஸ்லிம் லீகினுடைய கடைசி ஒரு கூட்டம் பாகிஸ்தானிலே இஸ்லாமாபாதிலே வைத்து நடக்கிறது. காயிதே மில்லத் இந்த சமுதாயத்தை வழிநடத்தி சென்ற மிகப்பெரிய தலைவர்.
அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிமயமாக்கி வைக்கட்டும். அது போன்ற தலைவர் முஸ்லிம் சமூகத்திற்கு மீண்டும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட தலைவரை இந்த சமூகத்திற்கு தந்தருள் புரிவானாக. காயிதே மில்லத் கடைசியாக முகமது அலி ஜின்னாவிடத்திலே பேசுகிறார். இதுவரையிலும் நாம் ஒரு தேசத்தவர்களாக ஒரு கட்சியின் கீழ் செயல்பட்டு வந்தோம், அந்நியர்களை விரட்டிவிட்டோம். இனிமேல் நாம் முஸ்லிம் என்ற அடிப்படையில் சகோதரர்களாக இருந்தாலும் தேசத்தால் வேறுபட்டவர்கள். இனிமேல் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்திய முஸ்லிம்களை வழிநடத்தி செல்லும். தயவு செய்து நாம் ஒரே கட்சியாக இருந்தோம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு பாகிஸ்தானுடைய எந்த தலைவர்களும் இந்திய முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது என்று சொன்னார். இன்னைக்கு சொல்றான் பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு தொடர்பு. அரசியல் ரீதியான ஒரு தொடர்பை கூட இந்திய முஸ்லிம்களின் அன்றைய தலைவர் விரும்பவில்லை. உடனே ஜின்னா சொன்னார், நாம் இதுவரையிலும் நம்முடைய கட்சிக்காக வேண்டி வைத்திருந்த பொருளாதாரத்தை இரண்டாக பிரித்து கொண்டு ஒரு 7.5 லட்சம் ரூபாய் 1948 நடக்கிறது. 7.5 லட்சம் ரூபாய் உங்களுடைய பங்கு வருகிறது, நீங்கள் அதை எடுத்து செல்லுங்கள். இஸ்மாயில் சாஹிப் சொன்னாரு, நாமளே வெவ்வேறு தேசத்தவர்கள் என்றாயிற்று, வெவ்வேறு தேசத்தவர்கள் என்றாயிற்று. இனிமேல் உங்களுடைய பணம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மீண்டும் ஜீரோவில் இருந்து துவங்குகிறோம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்திய முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வளர்ச்சி அடையும், உங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு தேவையில்லை என்றார். முகமது அலி ஜின்னா சொன்னார், இந்த பொருளாதாரத்தை நாங்களும் எடுக்க மாட்டோம், இது வங்கியிலேயே இருக்கும், எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம். இஸ்மாயில் சாஹிப் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் மஅஸ்ஸலாமா. இதை இந்த சலாத்திற்கு பின்னால் அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான எந்த கொடுக்கல் வாங்கலும் நமக்கு மத்தியிலே இருக்காது என்று சொல்லி 7.5 லட்சத்தை விட்டு விட்டு வந்தார். இன்னைக்கு அந்த 7.5 லட்சத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் சகோதரர்களே? அப்படி அரசியல் ரீதியான தொடர்புகளை கூட இந்திய தேசத்திற்காக வேண்டி அறுத்தறிந்த கூட்டம் இஸ்லாமியர்கள். நம்மளா தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம்னு சொல்றோம். ஒரு பரபரப்பான ஒரு செய்தி, ஹூப்ளியிலே ஈத்கா மைதானத்தில் உமாபாரதி கொடியேற்றப் போகிறார். அன்றைக்கு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. உமாபாரதி கைது செய்யப்படுகிறார், மீண்டும் விடுவிக்கப்படுகிறார். உடனே ஒரு யாத்திரை நடக்கிறது. என்னது? சுதந்திர தின கொடியை எல்லா இடத்திலும் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உரிமையை கூறி ஒரு யாத்திரை. அந்த யாத்திரைக்கு பாசிச தொண்டர்கள் எல்லாம் ரயிலிலே அணிவகுத்து செல்கிறார்கள். ரயில்ல விரிச்சிட்டு சீட்டு விளையாடுறது தேசிய கொடி. எதுக்கா? ஈத்கா மைதானத்தில் தேசிய கொடி ஏற்ற விடலைன்னு சொல்லி நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு அணிவகுத்து செல்லக்கூடியவர்கள் ரயில்ல உட்கார்ந்து பாசிச குண்டர்கள் சீட்டு விளையாடுவதற்கு விரித்திருப்பது தேசிய கொடி. செருப்பை போட்டு அதை மிதிக்கிறார்கள். டாய்லெட்டிலே கிடைக்கிறது அந்த தேசிய கொடி. இப்படியெல்லாம் மோசமாக அவர்கள் செய்ததற்கு பின்னாலும் கூட அது பத்திரிகையில் வரல. ஹூப்ளியில ஈத்கா மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றுவிடவில்லை என்ற செய்தி அன்றைக்கு பத்திரிகையிலே தலையங்கமாக வந்தது. இப்ப சகோதரர்களே, தேசிய கொடியிலிருந்து இந்த வித்தியாசம் ஆரம்பிக்கிறது. இதுல இருந்து ஆரம்பிக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்களுக்கு இஸ்லாம்னு சொன்னாலே அது பயான், ஹதீஸை சொல்லணும், சம்பவத்தை சொல்லணும். இந்த 2 ஹதீஸுக்கும் மத்தியில எது லைஃப் எது சஹீஹ்னு சொல்லணும். அப்படியே அக்கக்கா எடுத்து வைக்கணும், சமுதாயத்தை நாளாக்கணும். இதுதான் இன்னைக்கு சமூகத்தில் ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு. அது அல்லாம இந்த ஊடகத்துறையில் முஸ்லிம்களின் பங்கு, இதுல ரசூலுல்லாவுக்கு என்ன முன்மாதிரி, இப்படி எல்லாம் சொன்னா ஏதோ நமக்கு புரியாத ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. இந்த சமூகம் அப்படி ஆகி போச்சு. இந்த சமூகம் அப்படி மாறி போய்விட்டது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? மீண்டும் ஹிலாபத்து வந்துவிடக் கூடாது என்று, இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஹிலாபத்து வந்துவிடக் கூடாது என்று ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு செய்த சதியில் ஒன்று, முஸ்லிம்கள் உலக கல்வியை மார்க்க கல்வியை 2ஆக பிரித்து செயல்பட வேண்டும் என்று. அதனால
இன்னைக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் உபன்யாசங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது இபாதத், எது சுன்னத்து, எது சரியான வழி, எதை செய்யணும், எதை செய்யறதுக்காக வேண்டி எதையும் செய்யலாம், இப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனைக்கு உட்பட்டவர்களாக முஸ்லிம் இளைஞர்கள் மாறி போனார்கள். முஸ்லிம் சமூகம் மாறி போனது. சகோதரர்களே, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். வெறுமனே உபன்யாசங்களை கொண்டு, உபதேசங்களை கொண்டு மட்டும் இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கல. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் வளர்ந்து நிற்கின்ற மதங்களில் ஒன்று கிறிஸ்தவ மதம். காரணம் என்ன தெரியுமா? அங்க உலக கல்வி, மார்க்க கல்விங்கிறதெல்லாம் பிரிவினையே கிடையாது. பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஒரு பாஸ்டராக வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாஸ்டராக வர வேண்டும் என்று சொன்னால் சகல மொழிகளையும் அவர் பயின்று இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ல தஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு வல தஜிதன்ன அக்ரபஹும் மவத்தன் லில்லதீன ஆமனுல் லதீன قالوا இன்னா நஸாரா ذلك بأن منهم قسيسين ورهبانا وأنهم لا يستكبرون. நபியே, உங்களுக்கு மிக எதிரிகளாக யூதர்களையும் இணை வைப்பாளர்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். முஸ்லிம்களுக்கு பயங்கரமான எதிரிகள் யாரா? சூரத்துல் அன்ஆம். யூதர்களும் இணை வைப்பாளர்களும். அதே நேரத்தில் கிறிஸ்தவ சமூகத்தை உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக, நண்பர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ذلك بأن منهم قسيسين ورهبانا. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அல்லாஹ் காரணத்தை சொல்றான் பாருங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ சமூகம் முஸ்லிம் சமூகத்தோடு இணங்கி இருக்கிறது. இந்திய தேசத்தில், இந்தியாவினுடைய துணை கண்டங்களில், மேலை நாடுகளில் வேண்டுமானால் மதம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கிழக்கு தேசங்களில், கிழக்கு பிராந்தியங்களில் அந்த பிரச்சனை கிடையாது. குர்ஆன் சொல்லுது அதை. ஏன் தெரியுமா? அவர்களுடைய பாதிரிமார்கள், இமாம்கள், வழிநடத்தக்கூடியவர்கள் படித்தவர்கள். குர்ஆனை படிச்சத பத்தியா குர்ஆன் சொல்லுது? இல்ல, மொத்தத்தில் படித்தவர்கள். அன்னஹும் லா யஸ்தக்பிரூன். அவர்களிடத்திலே பெருமை இருக்காது. யார்கிட்ட இருக்காது? பாதிரிமார்கள்ட்ட இருக்காது. ஏன்? அவர்கள் படித்தவர். சூரத்துல் அன்ஆம், ஷௌகத்துலினுடைய சுய கருத்தல்ல, சூரத்துல் அன்ஆமினுடைய வசனம் சொல்கிறது. இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவ சமூகம். அவர்கள் அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய வசனம். குர்ஆன் ஒரு காரணத்தை சொல்கிறது. அவர்களுடைய பாதிரிமார்கள், வழிநடத்தக்கூடியவர்கள், பாஸ்டர்கள் படித்தவர்கள். அவர்களிடத்தில் என்ன இருக்காது? பெருமை இருக்காது. முஸ்லிம் சமூகம் நாசமா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குறை சொல்றேன்னு நினைக்க கூடாது. இமாம்கள் படிக்காதவர்கள். இமாம்கள் படிக்காதவர்கள். படிக்காதவன்ட்ட கர்வம் இருக்கும். இருக்குதா இல்லையா? ஏன்ட்டு அவர் சொல்றது, நான் சொல்றதா சரி. உடல் உறுப்பு உடல் தானம் செய்யலாமா வேண்டாமா, ஏன் ஃபத்வா சரி. எவன் எந்த ஹதீஸ கொண்டு வந்தான்? எல்லா ஹதீஸையும் நான் லைஃபாக்குவேன். செய்யக்கூடாது என்பவர்கள் செய்யக்கூடாதுதான். எந்த ஹதீஸ கொண்டு வந்தாலும் நான் லைஃபாக்குவேன். ரெண்டு பேரும் சந்திச்சு உட்கார்ந்து, எப்பா இப்படி ஒரு பிரச்சனை இருக்க, அவர் மரிச்சு போனார், அப்துல்லா மரிச்சு போனாரு, அவர் செய்தது சரியா இல்லையாங்கிறத முதல்ல என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் சந்திச்சு அவர்கள் விவாதிக்க வேண்டும். அது இல்லை. இமாம்களிடத்திலே அது இருந்தது, கலீஃபாக்களிடத்திலே அது இருந்தது, சஹாபிகளிடத்திலே அது இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து வைக்கவில்லை. இன்னைக்கு இமாம்களை மதரசால கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு சொன்னா, நான் உட்பட ஒண்ணு வறுமையா இருக்கும், ஒண்ணு வறுமை. ஒருவேளை நீங்க அதனாலதான் இவனோ ஃபாத்தியா ஓதியாவது வாழ்க்கையை கழிக்கலாம்னு நினைக்கிறானோ. இன்னைக்கு சமூகத்தில் அப்படி ஆயிப்போச்சா இல்லையா? இன்னொன்னு, ஸ்கூல்ல சரியா படிப்பு வராது, படிக்க மாட்டாங்கிறான், என்ன செய்யன்னு தெரியல. உடனே ஆலிமிசா சொல்லுவார், ஒரு நல்ல ஐடியா, மதரசால கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்படி வரக்கூடிய இமாம்களிடத்திலே உலக கல்வி இருக்காது. இருக்குதா இல்லையா இன்னைக்கு? அதனால கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சாலும், கல்வியே இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் ஒரு கம்ப்யூட்டரை படிக்க, ஃபேஸ்புக்கை பார்க்க, அப்புறம் இன்டர்நெட்ல இருந்து ஒரு 4 ஹதீஸை டவுன்லோட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன்டா, நான் தான் பெரிய ஆளு, மற்ற எல்லாம் முட்டாள். அதனால சமூகத்தில் எல்லோரும் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன், எவ்வளவு பெரிய ஹாஜரா இருந்தானா, தலைவரா இருந்தானா, செயலாளரா இருந்தானா, நான் இமாம்,
நான் இந்த சமூகத்துல சஃப்ல முன்னால நிக்கிறவன், எல்லாரும் என் பின்னாலதான் நிக்கணும். அவர் எனக்கு சலாம் சொல்லட்டும், நான் என்ன அவருக்கு சலாம் சொல்றது? இருக்குதா இல்லையா இன்னைக்கு சமூகத்துல? அல்லாஹ் சொல்றான், கிறிஸ்தவ சமூகத்தினுடைய பாதிரிமார்கள் படித்தவர்கள் என்ற காரணத்தினால் இந்த தன்மைகள் அவர்களுக்கு கிடையாது. எனவே அந்த மக்களை அவர்கள் அரவணைத்து செல்கிறார்கள். அந்த மக்களை அரவணைத்து செல்கிறார்கள், அந்த மக்களுக்கு சரியாக வழிகாட்டுகிறார்கள். இன்னும் நான் சொல்வேன், என்னுடைய கருத்து, முஸ்லிம் சமூகம் அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறந்த சமூகம். கன்னியாகுமரி மாவட்டத்தையே நீங்க எடுத்துக்கோங்களேன், எந்த ஊராக இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது, மாற்றம் இருக்கிறது. ஹதீசுகளை பயான்களை கேட்டு திருந்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ சமூகத்தை பாருங்க, கடப்புறத்து மக்கள், அவங்களை பற்றி உண்டான விமர்சனம் எப்படி இருக்கும்? முரட்டுத்தனமானவர்கள் என்று. அப்படி ஒரு முரட்டுத்தனமான சமூகத்தையே மிகச்சிறந்த சமுதாயமாக அவர்கள் வழிநடத்தி செல்கிறார்கள். ஒரு நல்ல சமூகம் முஸ்லிம் சமூகம். அது கோட்டாரா இருக்கட்டும், திட்டுவிளையா இருக்கட்டும், லாயமா இருக்கட்டும், குளச்சலா இருக்கட்டும், திருவாங்கோடா இருக்கட்டும், பட்டணமா இருக்கட்டும், எல்லா ஊர்லையும் நல்ல பக்குவம் பெற்றவர்கள். நாம இவங்களை அடிக்க விடுறோம். ஒரு நல்ல சமூகத்தை மோத விடுகிறோம். மோதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அவர்கள் நல்வழிப்படுத்துகிறார்கள். குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் காரணம் என்ன சொல்கிறது? அவர்கள் படித்தவர்கள். அவங்க படிச்சதுனால தான் நபியே என்ன செய்யறாங்க? பொதுவாக சிந்திக்கிறார்கள், பரவலாக சிந்திக்கிறார்கள். உங்களோடு அவர்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம், சமூகத்தில் மனிதநேயம் வளர வேண்டும் என்று சொன்னால், சமூக ஒற்றுமை வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இமாம்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும். நாம என்ன செஞ்சிட்டோம்? உலக கல்வி, என்னதான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஆலிம்சா பக்கத்தில் வர முடியுமா? என்னதான் டாக்டர் படிச்சிருந்தாலும் ஒரு இமாமினுடைய அந்தஸ்துக்கு வர முடியுமா? அல்லாஹ் எங்கேயாவது சொன்னானா? அப்படி எந்த கல்வியை படித்தாலும் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஒரு ஆலிம் அல்லாஹுவை புரிந்து கொண்டிருப்பதை விட ஒரு மருத்துவர் அழகாக புரிந்து கொண்டிருப்பார். டாக்டர் ஹபீப் முகமது எவ்வளவு அழகா பேசுறாரு, எத்தனை பேருக்கு தாவா பண்றாரு. ஏன் ஒரு ஆலிமால அது முடியுமா? எல்லா ஆலிம்களாலையும் முடியுமா? அப்ப மருத்துவர்களாலும் இறைவனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், தாவாவை செய்ய முடியும், உபதேசம் புரிய முடியும். அல்லாஹ் சொன்ன மொத்தத்தில் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கோ. அப்ப சகோதரர்களே, நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னது? உலக கல்வி வேற, மார்க்க கல்வி வேற. ரெண்டையும் வெள்ளக்காரன் பிரிச்சு தந்தான், அதை அப்படியே பற்றி பிடிச்சிட்டோம். அதனால் ஏற்பட்ட விளைவு இது. இந்த ஊடகத்துறையில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இல்லாமல் போனதற்கு காரணம். அதனால ஊடகம் முழுக்க 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 முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் பார்க்கிறோம், பெண்களை எல்லா ஊடகங்களுமே அரை நிர்வாணத்தோடு, இன்னும் சொல்ல போனால் முழு நிர்வாணத்தோடு தங்களுடைய பத்திரிகைகளில் வெளியிடுவதை விரும்பிக் கொண்டிருக்கிறது. அதே பத்திரிகைகள் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக பெண்ணியம் பேசிக் கொண்டிருக்கிறது. எந்த ஊடகத்திலேயாவது விளம்பரத்தில் பெண்கள் இல்லாத விளம்பரம் உண்டா? பெண்கள் இல்லாத பேஜ் உண்டா? சினிமா மலர்னு ஒரு போட்டு நடிகைகளை அரைகுறை ஆடைகளோடு கவர்ச்சிகரமாக வெளியிடாத ஏதாவது ஒரு பத்திரிகை உண்டா? கேரளத்திலே ஒரு சில இஸ்லாமிய பத்திரிகைகள் மட்டுமே அப்படி இருக்கிறது, தின செய்தி ஊடகங்கள். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இடைக்காலத்தில் ஒரு சந்தோஷம், மூன் டிவி அப்படிங்கிற ஒரு டிவி, எப்போதுமே துவா செய்துட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் பக்கத்தில் உட்கார்ந்து ஆமீன் சொல்லிட்டு இருப்பாரு. கொள்கை ரீதியாக நமக்கு ஒத்து போகிறதோ இல்லையோ, ஒரு செய்தி ஊடகம் சேட்டலைட்டின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தோம். சமீப காலமா 3 டிவி வச்சு அங்கேயும் சினிமா பாட்டு, கூத்து, சீரியல். என்ன ஊடகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய வழியை விட்டு மற்றவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டு. இப்ப அதனுடைய இயக்குனரோடு பேசினேன், இப்படி இல்லாம நடத்த முடியாதுங்கிறாரு. என்ன சொல்றாரு? இப்படி இல்லாம ஊடகத்தை நடத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். அப்ப பெண்களை எல்லாம் விளம்பரத்திற்கு அரைகுறை ஆடையோடு பயன்படுத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் முஸ்லிம் பெண்களுடைய விஷயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மட்டும் என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் என்ன காரணம்? முஸ்லிம்கள் அதுல இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். அடுத்த திரைப்படத்துறை, அதுவும் ஒரு ஊடகம்தான். அதுவும் ஒரு ஊடகம்தான்.
அந்த ஊடகத்தையும் முஸ்லிம்கள் பயன்படுத்துவதற்கு தவறிவிட்டார்கள். ஒருவேளை பேசலாம், இந்த ஆலிம் சார் இப்ப சமீபத்தில் சினிமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாரோ. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, டைரக்டர் அமீர்னு ஒரு ஆள் உண்டு. அவர் ஆரம்பத்தில் தௌஹீது கொள்கையில ரொம்ப பிடிப்பானவர். இப்ப பிடிப்பா இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் தௌஹீதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அப்ப அவருடைய அன்னைக்கு அவர் டைரக்டராலாம் ஒன்றும் இல்லை. மதுரையில் ஒரு பள்ளியில் ஒரு தௌஹீது இமாமுக்கு பின்னால நம்ம பசங்க நிறைய பேர் விவரம் தெரியாம இமாம் தான் வாழ்க்கை, இமாம் சொன்னா எதையும் செய்வோம், அண்ணனோ தம்பியோ அமீரோ எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கு பின்னால நிக்கிறாங்க இல்லையா. இது மாதிரி இருந்த அவருடைய சிறிய தந்தை ஒரு கேபிள் ஏஜென்சி எடுத்து நடத்திட்டு இருந்தார் மதுரையில். இப்போ இமாம் திடீர்னு ஃபத்வா கொடுத்தாரு, டிவி ஹராம். டிவி ஹராம்னா டிவிக்கு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய கேபிள் ஹராம். இவர் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பத்தில் அந்த கேபிள் வந்த அந்த நேரம் எல்லாரும் கேபிள்னே சொல்ல தெரியாது, சன் டிவி இருக்கான்னு கேட்பாங்க. உங்க வீட்டில் சன் டிவி இருக்கான்னு கேட்பாங்க. கேபிளை பற்றியே தெரியாத அந்த காலகட்டத்தில் கேபிள் கனெக்ஷன் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய சாச்சா இமாமு சொன்ன உடனே டிவியே ஹராம்னா இப்போ கேபிள் ஹராம்னு சொல்லி அந்த தொழிலையே விட்டுட்டாரு. அவர் பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்சு போனார். தயவு செய்து எந்த ஃபத்வாவை கேட்டாலும் இன்னைக்கு நம்ம சமூகம் அப்படிதான். நான் மதுஹபுகளை எல்லாம் பின்பற்றது இல்லை. ஆனா நீ ஏதாவது ஒரு சட்டத்தை சொந்தமா ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கியானா இல்ல. இன்னொரு இமாம், அது யாருங்க, நம்பிக்கையானவர், செல்போன்ல தொடர்பு கொள்வார். ஷாபி இமாமுக்கு செல்போன் நம்பர் இல்ல, ஹனஃபி இமாமுக்கு செல்போன் நம்பர் இல்ல, அதனால அவங்கள்ட்ட கேட்க முடியாது. நவீன இமாம்களுக்கு செல்போன் நம்பர் இருக்குது. என்ன கேட்டு சொல்லிடுறேன். இதுக்கு பேரும் மதுஹபு தான். ஏன்னா அவங்க பழைய இமாம்கள், இவர்கள் நவீன இமாம்கள். எந்த ஒரு ஃபத்வாவை யார் கொடுத்தாலும் அது சரியானதா. இன்னைக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பள்ளிவாசல்லையும் இருக்கு புகாரி, முஸ்லிம், இன்னும் பிற ஹதீஸ் கிதாபுகள்லாம் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. போய் தேடி பார்க்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, தௌஹீதுவாதி, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறது. இல்லைன்னா இதுக்கு ஷாஃபி இமாம் ஹனஃபி இமாமையே பின்பற்றிட்டு போயிடலாமே. இவர்களை விட எவ்வளவோ மேலானவர்கள். எல்லாத்தையும் எழுதிட்டு சொல்றாங்க. எப்படி அல்லாஹு அலம், ஒரு சட்டத்தை எழுதிட்டு ஃபத்வாவை கொடுத்துட்டு சொல்லுவாங்க அல்லாஹு அலம், அல்லாஹு மிக அறிந்தவன். இதை விட ஒரு ஹதீஸோ சிறந்த வசனமோ உங்களுக்கு கிடைத்தால் அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இமாம்கள் எங்க? நான் சொல்றதாண்டா சரி, இதுக்கு பின்னால வா அப்படின்னு சொல்லி மற்ற இமாம்களை குறை சொல்லக்கூடிய நவீன இமாம்கள் எங்க? கொஞ்சம் சிந்திக்கணும். ஃபத்வா கொடுத்து அண்ணன் சொல்லிட்டாரு அப்படிதான், அமீர் சொல்லிட்டாரு அப்படித்தானே நீ மதுஹப்வாதின்னு அர்த்தம், சந்தேகமே கிடையாது. அப்ப அமீர் சொன்னாருன்னு சொல்லி கேபிள் டிவியை விட்டுட்டாரு. இந்த டைரக்டர் அமீர் சொல்றாரு, ஒரு 10 வருஷம் தாண்டி இருக்கும், ஒரு 92 இருக்குமா கேபிள் வந்த நேரம், ஒரு 5-6 வருஷம் தாண்டி இருக்கும். எந்த அமீர் டிவி ஹராமுன்னு சொன்னாரோ, டிவி பெட்டியை சைத்தாம் பெட்டின்னு சொன்னாரோ, யதார்த்தமாக டிவியை வச்சு பார்க்குறோம் அமீரே அதுல இருந்து பேசிட்டு இருக்காரு. சஹரு நேரத்தில் எல்லா டிவியையும் குத்தகைக்கு எடுத்துட்டு பேசுறமா இல்லையாங்க? எல்லா அமைப்பு தலைவர்களும் எல்லா இமாம்களும் பேசுகிறார்கள். ஒரு காலத்தில் இதை ஹராம் என்று சொன்னவர்கள். அவரு பார்த்தாரு அமீர், இவனுக்கு பின்னால போறதை விட சேரம் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சினிமா ஃபீல்டுக்கே போயிட்டார். ஒரு ஃபத்வா ஏற்படுத்திய மாற்றத்தை பார்த்தீர்களா? அப்போ ஃபத்வா கொடுக்கிறாங்கன்னு சொன்னா முதல்ல நீங்க யோசிக்கணும், எந்த ஒரு துறையும் அதை இஸ்லாத்தை சொல்வதற்கு எப்படி பயன்படுத்தலாம், இப்படி சிந்திக்கணும். இதுதான் இஸ்லாமிய. எடுத்த உடனே ஹராம், ஒரு 10 வருஷம் கழிச்சதுக்கு பின்னால அதை அப்படியும் செய்துக்கிடலாம். ஏன்னா இவருக்கு தேவைப்படுது, இவருக்கு அதை தேவை, அந்த மீடியா தேவைப்படுகிறது, அதனால அந்த ஃபத்வா மாறி போகிறது. அந்த 10 வருஷத்துக்கு முன்னால அந்த ஊடகத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத சிந்திப்பதற்கு இந்த சமூகம் மறந்து விட்டது. அதனால சினிமா துறை இன்னைக்கு என்ன பாடுபடுத்திட்டு இருக்கு முஸ்லிம் சமூகத்தை? இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்னு ஒரு படம் வந்த உடனே சொன்னா முஸ்லிம்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும். அப்புறம் விஸ்வரூபம், கலைஞர் கூட சொன்னார் என் அருமை தம்பியின் படத்தை வெளியிடுவதற்கு தடையாக இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்புறம் தலைவான ஒரு படம் வந்தது, வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணல, ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு கட்டளை, ஒரு வயலும் வாய திறக்கல. மனித உரிமையை பேசியவர்கள், சுதந்திரத்தை, பத்திரிகை சுதந்திரத்தை, மீடியா சுதந்திரத்தை பற்றி பேசியவர்கள், சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும் என்று பேசியவர்கள்,
ஒண்ணுமே சொல்லலை. அன்னைக்கு ஒருத்தனுமே வாய் திறக்கல. பாரதி ராஜா, ஆர்.கே. செல்வமணி, ராமதாஸ், இன்ன பிற தலைவர்கள் ஒருத்தனுமே வாய் திறக்கல. அம்மாவை ஏதாவது பேசியாச்சுன்னா கம்பி எண்ண வேண்டியிருக்கும். ஆனா முஸ்லிம் சமூகத்தை எவன் வேணாலும் எப்படி வேணுமானாலும் விமர்சிக்கலாம், ஒரு வயலும் கேட்க மாட்டான். மிஞ்சி மிஞ்சி போனா 24 அமைப்பு சேர்ந்து அமெரிக்க தூதரகத்தை கல்ல விட்டு எறிவான், அவ்வளவுதான். அதையும் மீடியாக்கள் சொல்லும் தீவிரவாக சிந்தனை. ஒரு புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு சேனல் ஏறத்தாழ இந்த விஸ்வரூபம் படத்தை பற்றி 27க்கும் மேற்பட்ட முறைகள் அது சம்பந்தமான விமர்சனங்களை, நேர்முக உரையாடல்களை நடத்தியது. மட்ராஸ் கஃபேன்னு ஒரு படம் இலங்கை தமிழர்களை பற்றி மோசமாக சித்தரிப்பதாக சொல்கிறார்கள். அந்த படத்திற்கு எதிராக, விஸ்வரூபத்திற்கு ஆதரவாக பேசியவர்கள் எல்லாம் அந்த படத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு சொன்னா முஸ்லிம்கள் சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும். சீமான் உட்பட அதை தடை செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இது என்னடா மானங்கெட்ட சிந்தனை? முஸ்லிம்களுக்குனா ஒரு சிந்தனை, தமிழர்களுக்குனா ஒரு சிந்தனை. இதுக்கு பேரு சிந்தனையா சகோதரர்களே? இப்படி சினிமா துறையும் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஊடகம். இதை விலாவாரியா சொல்லணும். முஸ்லிம் சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த எல்லா மீடியா யுக்திகளையும் பயன்படுத்தினார்கள் என்பதை இந்த சமூகம் சிந்திப்பதற்கு மறுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நிறைய மதரசாக்களில் பத்திரிகைகளை மாணவர்கள் படிப்பதற்கு தடை செய்திருக்கிறார்கள். பத்திரிகையே படிச்சிடக்கூடாது, கேட்டா மனசுல பாடம் பதியாதான். இந்தியாவிலேயே சிறந்த போஸ்டிங் எதுங்க? ஐஏஎஸ். அப்படிதானே இல்லையா? அப்படிதானே? ஒருவேளை நான் தவறா சொல்லலாம். ஐஏஎஸ் இதுக்கு என்ன தகுதி? எல்லா சப்ஜெக்டையும் தெரிஞ்சிருக்கணும், அப்படிதானா? அப்ப ஐஏஎஸ் பயிற்சிக்காக வேண்டி நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு ஒரு 4 லாங்குவேஜ்ல உள்ள பத்திரிகையை தொடர்ந்து படிச்சா போதும், நீங்க என்ன ஆயிரலாம்? ஐஏஎஸ் ஆயிரலாம். நம்ம ஆலிம்சாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பத்திரிகையே படிச்சிடக்கூடாது, மனசுல பாடம் பதியாது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்ப ஒருத்தனும் முஸ்லிம்ல இருந்து ஐஏஎஸ் ஆக முடியாது. ஏன்? பத்திரிகை செய்தியே தெரியாது அவனுக்கு. அவன் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே படித்திருக்க வேண்டும். பத்திரிகை செய்தி படிச்சா குர்ஆன் ஹதீஸ் இடம் பெறாது. இப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சு? கொஞ்சம் பேர் உலக கல்வியை முற்றிலுமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னே தெரியல. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ நடக்குது. மருத்துவத்துறையிலே மேல் படிப்பு படிப்பதற்கான ஒரு இன்டர்வியூ. அதுல ஒரு ஐயர், அவர் தான் அந்த ஆபீசர். அந்த ஆபீசர் அதுல இருக்கக்கூடிய சில முஸ்லிம் மாணவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். மருத்துவத்துறையில் மேல் படிப்பு படிப்பவர்கள், மருத்துவத்திற்கான கவுன்சிலிங் இல்ல, மருத்துவத்துறையில் மேல் படிப்பிற்கான கவுன்சிலிங். அதுல ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்களில் ஒருவரிடத்துல, ஏப்பா உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையை சொன்னால் முஸ்லிமாக மாறிவிடலாம், என்ன வார்த்தை? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். இப்படிதானே? சின்ன குழந்தைக்கும் தெரியும், ஏன்னா நம்முடைய வளர்ப்பு விகிதம் அப்படி. அவர் ரொம்ப யோசிச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய கேள்வி கேட்டது மாதிரி. ஒரு க்ளூ கொடுங்களேன். அடுத்து யாரு? இந்த முஸ்லிம் மாணவர். ஒரு க்ளூ கொடுங்களேன். இப்போ அவர் சொல்லிருக்காரு, கடவுள் இல்லைன்னு வரும். அப்புறமும் யோசிச்சாரு, என்னடா இது கடவுள் இல்லை? யோசிச்சுட்டு சொன்னார், ஐ எம் சாரி, ஐ கான்ட் சே எனிதிங், ஐ டோன்ட் நோ அபவுட் தட். இப்படிதான் இருக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைமை. என்ன? லா இலாஹா ஐயர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். லா இலாஹா கடவுள் இல்லை, இல்லல்லா அல்லாஹுவை தவிர. க்ளூவும் கொடுத்தாரு. எப்படி கடவுள் இல்லைன்னு வரும்? அதை சொன்னா முஸ்லிம் ஆயிடுவான். இவன் யோசிச்சான், கடவுள் இல்லைன்னு சொன்னா முஸ்லிம் ஆயிடுவானா? லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய அர்த்தம் தெரியாத முஸ்லிம்கள் இவனை வச்சு என்னங்க சாதிக்க போறோம்? காரணம் யாரு? நாம தான். உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிச்சிட்டோம். மார்க்க கல்வியை தேடி ஒரு கூட்டம் உலக கல்விக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. உலக கல்வி மட்டுமே போதும் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அர்த்தம் தெரியவில்லை.
அப்புறம் சொல்றோம், இந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறாரு ஒரு ஆளு, சலான் சொன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம வருத்தப்படுறோம். அதுக்காக யாரும் அப்படி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே நம்ம போனோம்னா அவங்க சலான் சொல்லுவாங்க. நம்ம நாகர்கோவில் கலெக்டரேட்ல உள்ளவங்க இல்லை. உதாரணத்துக்கு இப்படி நாம வருத்தப்படுவோம். அவரு முஸ்லிமா, சலான் சொன்னா அந்த ஆபீசர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா பிரிச்சு வச்சுட்டியே நீ. அவர் நினைப்பாரு, இவனோட தானடா நம்ம ஓதாம போனோம், இவன் நினைப்பா இவனோட தானடா நம்ம படிக்காம போனோம். இந்த சமூகத்தை இப்படி இந்த மார்க்க கல்வி உலக கல்வி என்று பிரித்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா யுக்திகளையும் பயன்படுத்தி தான் இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபலா துதில் காஃபிரீன ஃபலா துதில் காஃபிரீன வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. சூரத்துல் ஃபுர்கானுடைய 52வது வசனம். ஃபலா துதில் காஃபிரீன, நபியே காஃபிர்களுக்கு வழிபட வேண்டாம். நபியே தினகரனுக்கு வழிபட வேண்டாம் மக்களே, மாலை மலருக்கு வழிபட வேண்டாம் மக்களே, தினத்தந்திக்கு வழிபட வேண்டாம் மக்களே, தினமலருக்கும் தினமணிக்கும் வழிபட வேண்டாம் மக்களே. குர்ஆனுடைய இந்த வசனம் இப்படியும் எடுத்துக் கொள்ளலாம். ஃபலா துதில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் வழிபட வேண்டாம். முஸ்லிம்கள் வழிபட்டு போனார்கள். 100 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து நம்ம செய்தியை போனாலும் போடுறது இல்லை. வேற வழியில் அவனை எதிர்க்கிறதும் இல்லை. எதிர்த்தால் வேற ஊடகமும் இல்லை. இருக்கக்கூடிய ஊடகத்தையும் தொலைச்சிட்டோம். பொதுவான சில அரசியல் பத்திரிகைகளை எடுத்து படிக்க முடியுதா இன்னைக்கு? இவர் அவரை திட்டுவார், அவர் இவரை திட்டுவார். இதுக்கு சவுதியிலிருந்து நாம வேற சந்தா மாசம் மாசம் கொடுக்கணும். எதுக்கு? நம்மளை நாம திட்டுறதுக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிலைமை தான் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் சொல்லாம், வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. தினத்தந்தியை விட, ஹிந்துவை விட, இந்தியன் எக்ஸ்பிரஸை விட, டெக்கான் குரானிக்கலை விட மிகச்சிறந்த ஊடகம் உனக்கு இருக்கிறது. மிகச்சிறந்த ஊடகம் உனக்கு இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது மிகப்பெரிய மீடியாவை அல்லாஹ் தந்திருக்கிறான், மிகப்பெரிய ஊடகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை கொண்டு காஃபிர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் நபியே. ஃபலா துதில் காஃபிரீன, ஒருபோதும் அவர்களுக்கு வழிபட்டு விட வேண்டாம், அடங்கி விட வேண்டாம் நபியே. வஜாஹிதுஹும் பிஹி, இந்த ஊடகத்தை கொண்டு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். ஜிஹாதன் கபீரா, மிகப்பெரிய யுத்தம். மிகப்பெரிய யுத்தம். அது ஆயுதம் ஏந்திய யுத்தம் அல்ல, பேனாவை தூக்கி பிடிக்கக்கூடிய யுத்தம். அல்லாஹ் ஊடகம் என்று சொல்வது குர்ஆனை. குர்ஆன் ஒரு மிகப்பெரிய ஊடகம். குர்ஆன் ஒரு மிகப்பெரிய ஊடகம். குர்ஆனே சொல்லுது தன்னை ஒரு ஊடகம் என்று. இதை விட பெரிய ஆதாரம் வேணுமா? இதை விட பெரிய ஆதாரம் வேண்டுமா? முஸ்லிம்கள் ஊடகத்துறையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம் குர்ஆனே ஒரு மீடியா, குர்ஆனே ஒரு ஊடகம். இதை வைத்து யுத்தம் செய்யுங்கள் நபியே. அப்படின்னா குர்ஆனை விட்டு வீசி எறிகிறதா? இன்னைக்கு நாம கிதாபுகளை வீசி எறிகிறது மாதிரி. என்ன அர்த்தம்? இந்த ஊடகத்தை மக்களுக்கு சொல்லுங்கள், பரப்புங்கள், பப்ளிசிட்டி பண்ணுங்க. எங்க பப்ளிசிட்டி பண்றோம்? நம்ம தேடி பிடிக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக ஏதாவது வசனம் இருக்கிறதா? அவர் தேடுறாரு, இந்த வசனம் சுன்னத் ஜமாத்தை திட்டி எழுத முடியுமா? இதுதான் இப்ப குர்ஆன்ல நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். குர்ஆன் ஒரு ஊடகம், அதை பப்ளிசிட்டி செய்ய சொல்கிறது. மக்காவில குர்ஆன்ங்கிற ஊடகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே தான் மக்கள் எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். இதை எதிர்த்து சஹல் இப்னு நல்ர் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் பார்த்தா என்னடா முகமது ஒரு விதமான ஒரு செய்தியை சொல்றாரு, அதுல கவிதை இருக்கிறது, கலைநயம் பொதிந்து இருக்கிறது, எதுகை மோனை இருக்கிறது. குர்ஆன்ல எல்லாம் தானே இருக்குது, சம்பவங்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. ஒரு செய்தி ஊடகம் எப்படி எல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படி எல்லாம் இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறான். ஒரு மீடியா. சீரியலுக்கு முன்னால போய் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம சீரியலுக்கு முன்னால போய் உட்கார்ந்து இருக்கிறோம். குர்ஆனுக்கு முன்னால உட்காரணும். அதை விட மிக ஒரு அருமையான செய்திகளை நமக்கு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் என்று குர்ஆனை அதை பற்றி சொல்கிறது. அப்ப சகோதரர்களே, சஹல் இப்னு நல்ர் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்களோ, இந்த குர்ஆனை கேட்டுட்டு வர்றாங்களோ அவங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. வாப்பா, முகமது என்ன சொல்லாரு? சாப்பிடாதங்கிறாரு, நோன்பு வைக்க தொழுகணுங்கிறாரு. நான் சொல்றேன் ஜிஹாதுக்கு போங்கிறாரு. நான் சொல்றேன் இங்க வா, எங்க வீட்டில் நல்லா சாப்பிடு, நல்லா டான்ஸ் ஆடு, நல்ல அழகான ஒரு பாடகியை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறேன், வா வந்து பாட்டு கேளு, நல்லா என்ஜாய் பண்ணும். இது மற்ற ஊடகங்கள் சொல்கிறது. மூன் டிவியினுடைய இயக்குனர் சொன்னதுதான். என்னது?
மற்ற ஊடகங்களுடைய பாதையில் தான் இன்றைக்கு நாமும் ஊடகத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் என்ற மீடியாவை மக்காவிலே அறிமுகப்படுத்திய பொழுது அதற்கு எதிராக காபிர்கள் திட்டம் தீட்டினார்கள். குர்ஆன் என்ற மீடியாவிற்கு எதிராக எப்படி அழகான ஒரு பாடகியை கூப்பிட்டு உட்கார்ந்து பாட சொன்னாங்க. நல்ல விருந்து, ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறது மாதிரியான நல்ல விருந்து, நல்ல டான்ஸ், இதை கேட்டுட்டு போ, என்ஜாய் பண்ணு. அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்றதை கேளு. இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் எதுக்கு பின்னால் இருந்துட்டு இருக்கு? ஐடியா ஸ்டார் சிங்கர். விஜய்ல ஒரு ஸ்டார் சிங்கர் வருவாரு, குட்டீஸ், இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் போயிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் சஹல் இப்னு நதுருடைய கான்செப்ட்ல போயிட்டு இருக்குது. அன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய கான்செப்டில் இருந்து திருப்புவதற்காக வேண்டி ஜாஹில்கள் பயன்படுத்திய ஊடகம் இது. முக்கியமான ஊடகமான குர்ஆனை முஸ்லிம் சமூகம் விட்டுருச்சு. அப்ப சகோதரர்களே, குர்ஆன் என்பது ஒரு மிகப்பெரிய மீடியா என்று குர்ஆனை சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஏகத்துவத்தை சொல்வதற்கு அன்றைக்கு மக்காவிலே இருந்த மீடியாவை ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள்? எப்படி தெரியுமா? மக்காவில் அன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்திகளை சொல்றதா இருந்தாச்சுன்னு சொன்னா, ஜாஹிலியா காலத்து மக்கள் என்ன செய்வார்களாம், சபாங்கிற மலைக்கு மேல ஏறுவாங்க. ஏறி நின்று ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுருவாங்க. இன்னைக்கு இந்தியன் ஆர்மி பெண்களை கற்பழிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பெண்கள் டெல்லியில போராட்டம் நடத்தினாங்க. எப்படி? நிர்வாணமா. பத்திரிகை செய்தி இது. இந்தியன் ஆர்மி பெண்களை கற்பழிக்கிறாங்களாம், அதற்கு எதிராக பெண்கள் போராடுறாங்களா? எப்படி? நிர்வாணமா. இது ஜாஹிலியா காலத்தினுடைய பழக்கம். இது சபாமலைக்கு மேல ஏறிடுவாங்க, ஏறி ட்ரெஸ் எல்லாம் அவுத்துருவாங்க. இன்னைக்கும் அமெரிக்காவினுடைய மேலை நாட்டு பெண்கள் எல்லாம் சொல்றது, அப்பதானே மக்கள் பார்ப்பாங்க. ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா மக்கள் பார்க்க மாட்டான், இல்லாம இருந்தாதான் எல்லாருடைய கவனமும் திரும்பும். என்னன்னு கேட்பான். அப்ப சொல்லுவோம், அனிமல்களை கொல்லக்கூடாது, மிருகங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்படி மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இந்த கலாச்சாரம்ங்கிறது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஐரோப்பாவினுடைய கலாச்சாரம் அல்ல, மக்காவினுடைய ஜாஹிலியாக்களுடைய கலாச்சாரம். அப்படி சபா வலையில ஏறி நின்றுதான் செய்தியை சொல்லுவாங்க. இது ஒரு மீடியா. அன்னைக்கு இருந்த மீடியா தான். அன்னைக்கு என்னது இல்லை, இமயம் டிவியும் இல்லை, விஜய் டிவியும் இல்லை, சன் டிவியும் இல்லை, நாம பயன்படுத்தக்கூடிய வேறு டிவிகள் எதுவுமே கிடையாது. அதுதான் அன்னைக்கு மீடியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுக்கு மிக நெருக்கமான உங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. ரசூலுல்லாஹ் நேர போனாங்க, எங்க? சபாமலைக்கு போனாங்க. ஜாஹிலியாக்கள் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போடுவாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. ஒரு மீடியாவை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அது. நீ சினிமா எடுக்கலாம், எப்படி? டூயட் பாட்டு இல்லாம, கவர்ச்சி இல்லாம நல்ல மெசேஜை சொல்லக்கூடிய சினிமாவை எடுக்கலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஜாஹிலியா காலத்து மக்கள் எந்த சபாமலையின் மீது ஏறு செய்தியை சொல்வார்களோ அங்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்றார்கள். ஏறி நின்று அவர்கள் செய்யக்கூடியதை போன்று இவர்கள் செய்யவில்லை. அவர்கள் உடைகளை களைவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடை உடுத்தி இருந்தார்கள். உடை உடுத்திவிட்டு யா மாஷர ஷபாப் என்று அழைத்தார்கள். யா மாஷர குரைஷ் என்று அழைத்தார்கள். குறைஷி கூட்டமே, என்னுடைய குடும்பமே, இளைஞர்களே என்று அழைத்தார்கள். எல்லோரும் சபாவின் பக்கம் திரும்பினார்கள். அபூ லஹப் உட்பட வரத்தான் செய்தான். அப்பதான் சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒருவர் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா? அந்த ஹதீஸ் நாம கேட்டிருப்போம். இது ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய மீடியா. இது முஸ்லிம்கள் சிந்திக்கணும். நாம இங்க உட்காந்துட்டு தினகரன் இப்படி போடுறான், ஜூவி இப்படி போடுறான், நக்கீரன் இப்படி போடுறான், டிவியில அப்படி சொல்றான், இப்படியே சொல்லிட்டு இருந்தா போதாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை படிக்கணும், சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் செயல்படணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். குறைந்த அளவு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? குமரி மாவட்டத்தினுடைய 2 நாளிதழ்களினுடைய ரிப்போர்ட்டர்கள், மற்ற மாவட்டத்தில் எல்லாம் அவ்வளவு கிடையாது. ஒன்று இந்த மாலை மலர், மற்றொன்று தினகரன். தினத்தந்திக்கு அது இருக்கிறது என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் எதிர்க்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக எதிர்த்தா அவன் இன்னும் பெரிய எதிரி ஆயிடுவான். முதல்ல என்ன செய்யணும்?
இன்ஷா அல்லாஹ் கலாச்சார பள்ளிக்கு ஒரு 1000 பேர் வர்றீங்கன்னா அப்போ 1000 பேருமே இது செய்கிறத நான் எதிர்பார்க்க கூடாது. குறைஞ்சது ஒரு 500 பேர் ஆகுது. எல்லோரும் நிய்யத்து வையுங்கள். அப்போ இப்படி நினைச்சிடக்கூடாது, நம்ம செய்யலைன்னா அவரு செஞ்சிருவாரு, அவர் 500 பேர் தானே சொன்னாரு, அதனால யாருமே செய்யாமலும் இருந்துடக்கூடாது. குறைந்த அளவு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் செய்ய வேண்டும். அந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும், ஒரு இமெயில் பண்ணணும், ஒரு மெசேஜ் அனுப்பணும். இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக உங்களுடைய நாளிதழுடைய குமரி மாவட்ட ரிப்போர்ட்டர் மிக பாதகமாக எழுதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால், உண்மை நிலைக்கு புறம்பாக எழுதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால், மாலை மலர்ல தலையங்கம் வந்துச்சு, 6 தீவிரவாதிகள் கைது வந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் அவர்கள் தீவிரவாதிகள் இல்லை அப்படிங்கிற செய்தி பெட்டி செய்தியில கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்திருக்கலாம். தலையங்கத்தில் போட்டாதானே மக்கள் பார்ப்பான். மாலை மலரை வாங்கி படிக்கிறவனை விட அந்த கடையில தொங்க விட்டுருப்பாங்களே போஸ்டர், அதை பார்க்கிறவங்க தான் நிறைய. பட்டணத்திலேயே வந்துட்டானோலாப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னால தேங்காய் வெடிகுண்டு வெடிச்சானோ, இப்போ புதுசா வந்திருக்கானோ போல தெரியுது. புத்தகையா வெடிகுண்டு தினமணி தலையங்கத்திலே எழுதியது என்ன தெரியுமா? மியான்மரிலும் ஸ்ரீலங்காவிலும் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டதற்கு எதிராக புத்த கோவிலில் குண்டு வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வச்சது நாம இல்லை அப்படிங்கிற செய்தி எவன் வெளியிட்டான்? ஒரு பெட்டி செய்தியாக. இப்படி எல்லா பத்திரிகைகளும் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் களமிறங்கி கொண்டிருக்கிறது என்றாலும் கூட, குமரி மாவட்டத்தில் இந்த 2 பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர்கள் என்ன செய்யறாங்க? கொஞ்சம் அதிகமாகவே எழுதுறாங்க. அதனால முஸ்லிம்கள் நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம். எத்தனை பேர்? குறைஞ்சது ஒரு 50,000 பேர் இருப்போமா குமரி மாவட்டத்தில்? 50,000 பேர்களும் இந்த 2 பத்திரிகைகளையும் புறக்கணிப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். உங்களுடைய நடவடிக்கையை எதிர்பார்க்கிறோம். எழுதலாமா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இந்த 2 பத்திரிகை ஆசிரியர்களுக்கு இப்ப நம்ம ஜமாத் ஃபெடரேஷனை கூப்பிட்டோம், இல்ல மற்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது? வாங்கல மாலை மலர, நமக்கு எதிரி யாரு? நம்ம மக்கள் தான். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம சுயமாக ஒரு நடவடிக்கைக்கு வருவோம். எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டால் சரி. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால தொடர்ந்து பத்திரிகைகளுக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு இந்த 2 பத்திரிகைகளையும் கொஞ்ச நாளைக்கு புறக்கணிச்சிருங்க. அப்போ அந்த சேல்ஸ் ஏன் குறைஞ்சதுங்கிற தகவலை நாம் எங்கே அனுப்பணும்? ஹெட் ஆஃபீஸுக்கு முதல்ல அனுப்பிடணும். அப்புறம் கொஞ்ச நாள் புறக்கணிச்சுட்டா இன்ஷா அல்லாஹ் நடவடிக்கை எடுக்கப்படும். இது அல்லாம வேற ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா ஊடகம் நம்மள்ட்ட கிடையாது. ஊடகத்தை வாங்கி படிப்பவர்கள் நாம தான் நிறைய. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நடவடிக்கையை இதிலிருந்து துவங்க வேண்டும். அடுத்தடுத்து மீடியாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் கையாண்டார்கள், எப்படியெல்லாம் அதை நெறிப்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஹதீஸ்களையும் நிறைய படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? கொஞ்சம் பரவலாக சிந்தனையோடு மீடியாக்களிலே களம் புக வேண்டும். ரசூலுல்லாஹ் குர்ஆனை மட்டுமே சொல்லிட்டு போகல, உபதேசங்களை மட்டுமே சொல்லிவிட்டு போகவில்லை. இன்றைக்கு இந்து மதம் இந்தியாவிலே வளராமல் தேய்ந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உபன்யாசங்கள் நிறைய இருக்கிறது, 4 வேதங்கள் இருக்கிறது, அப்படித்தானா இல்லையா? நிறைய உபன்யாசங்கள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா மதமும் நல்லதைத்தானே சொல்லுது. பட் என்ன, அது வெறும் மதமாக சம்பிரதாயங்களாக மட்டுமே இருக்கிறது, நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமில்லை. குர்ஆன் அப்படி அல்ல, மறுமையையும் சொல்கிறது, உலகத்தையும் சொல்கிறது. உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் மறுமையில் எப்படி ஜெயிக்கலாம் என்ற 2ஐயும் கலந்து குர்ஆன் சொல்கிறது. அப்படிதான் வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே நிற்கின்ற பொழுது எதிரிகள் ரசூலுல்லாவை இகழ்ந்து பாடுவார்கள். ரசூலுல்லாஹ் 2-3 சஹாபிகளை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு சொல்லுவாங்க என்னை புகழ்ந்து பாடுங்கள். அதை வச்சுதான் மௌலூதுங்கிறான். ரசூலுல்லாஹ் போர்க்களத்தில் புகழ சொன்னதை ரசூலுல்லாஹ் தான் புகழ சொல்லிட்டாங்களே, எல்லா இடத்துலையும் புகழ்ந்துக்கோங்க அப்படின்னு ஆதாரம் வைக்கிறார்கள். அப்ப சகோதரர்களே, அங்கே அவர்கள் எந்த மீடியாவை பயன்படுத்தினார்களோ அதற்கு எதிரான ஒரு மீடியாவை சஹாபிகளின் மூலம் ரசூலுல்லாஹ் உருவாக்கி காட்டினார்கள். அப்படிங்கிறதுதான் முன்மாதிரி. இப்போ இப்படி ஏராளமான முன்மாதிரிகள் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. எனவே சகோதரர்களே, குர்ஆன் ஒரு மீடியா, குர்ஆன்ங்கிறது ஒரு ஊடகம். குர்ஆனே சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் ஜாஹிலியாக்கள் எப்படி மீடியாக்களை பயன்படுத்தினார்களோ அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஜாஹிலியத்தான செயல்களை விட்டுவிட்டு அதே மீடியாவை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகமும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? அது மாதிரியான ஒரு களத்தை நோக்கி நம்முடைய செயல்பாட்டை துவக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்தும் இந்த சமூகத்தை பாதுகாத்தல் புரிவானாக. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், இன்ஷா அல்லாஹ் யாரும் மறந்துடாதீங்க. அனுப்பக்கூடிய இந்த கடிதம்ங்கிறது மெசேஜுங்கிறது எங்கே இருக்கக்கூடாது? நாகர்கோவில் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது. அங்கே யார் எழுதுகிறாரோ அவர் தான் உட்காந்துருப்பார். ஹெட் ஆஃபீஸுக்கு போகணும்.
சென்னை அலுவலகத்திற்கு இந்த இமெயிலாக இருக்கட்டும், கடிதமாக இருக்கட்டும், SMS ஆக இருக்கட்டும், சென்னை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த மாதிரி உங்கள் ரிப்போர்ட்டர்கள் குமரி மாவட்டத்தினுடைய முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்தி முடிஞ்சால் அந்த கட்டிங்குகள் அதை இன்ஷா அல்லாஹ் வேணால் நாம் அனுப்பிடுவோம். அதையும் அனுப்பி அவர்களுக்கு இப்படி ஒரு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அலுவலகத்துக்கு தெரியப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் அதை நடக்க விடாமல் இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி பண்ணலாம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் நமக்கு வெற்றியை தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.